அடுத்தது பார்க்க போகிறது சாம்ஃபர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இந்த சாம்ஃபர் கமாண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளில் மூளையை வந்து கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கமாண்டு தான் இந்த சாம்ஃபர் கமாண்ட். அதுக்கு முதல்ல ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இப்போது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த மூளை எப்படி கட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த சாம்ஃபர்னு சொல்லுவோம். இப்போது அந்த சாம்ஃபர் கமாண்ட் எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம். சாம்ஃபரை கிளிக் பண்ணிட்டீங்க. இதில் டிஸ்டன்ஸ் டி வந்து டின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 5ன்னு கொடுங்க. செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் 5ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ செலக்ட் த ஃபர்ஸ்ட் லைன்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் லைன் கேட்குது. செகண்ட் லைனையும் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ இன்னும் மீதி உள்ள காணொலி நம்ம பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சாம்ஃபருக்கு போங்க. செலக்ட் த ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், மறுபடியும் சாம்ஃபருக்கு போங்க. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இப்போது நமக்கு தேவையான அந்த சாம்ஃபர் அப்படிங்கிறது இதுதான், ஒரு மூளையை மடக்கிறது. புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.